ஹாய் எல்லாருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட போறேன். ஆஹ் அதுக்கு நடுவில் எதுவும் வாங்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க தான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் அன்பாக்சிங்லாம் வீடியோலாம் போடல. கடைசியா நான் வந்து பாண்டிச்சேரி vlog தான் போட்டேன். ஸோ அதுக்கு வந்து செம ரெஸ்பான்ஸ். நான் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து போட்ட 3 வீடியோக்கும் சேர்த்தே 100 வியூ தான் வரும்னு நினைச்சேன். ஆனா கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு 130 140 வியூ வந்துச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு பார்த்தா 400+ வியூஸ். கலக்கிட்ட எனக்கே சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கங்கன்ற மாதிரி. ஸோ யா, இதெல்லாம் ஒரு மேட்டர். அவன் மில்லியன் வியூஸ், 1000 வியூஸ், லேக்ஸ் வியூஸ் எல்லாம் போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இது வந்து பெரிய விஷயம் நான் ஃபீல் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். எனக்கு வந்து பாண்டி விளாக்ஸ்க்கும் சரி, மதுரை விளாக்ஸும் நல்லா போச்சு ஆக்சுவலா. ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்றதுக்கும், குக்கிங் ஷார்ட்ஸ் போடுறேன் அதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு என்ன அன்பாக்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா சைக்கிள் கொஞ்சம் ஓட்டுறேன் ரொம்ப ரெகுலரா. அதாவது வீக்லி 1 டே கம்பல்சரியா ஓட்டிடுறேன் சைக்கிள். ஒரு 10 கிலோமீட்டர் மினிமம், 10 to 12 கிலோமீட்டர்ஸ் மினிமம். லாஸ்டா நான் 17.5 17.49 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன். ஸோ சரி, ஓகே, ஒரு சின்ன சின்ன விஷயமா வாங்குவோம்னு சொல்லிட்டு சைக்கிளுக்கு மிரர் வாங்கினேன், ரேர் வியூ மிரர் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வேற என்ன சொன்னது, வேற என்ன வாங்கினேன், அவ்வளவுதான். அந்த ரேர் வியூ மிரர் வாங்கினேன், லைட்ஸ் வாங்கினேன், கரெக்ட், லைட் வாங்கினேன். அப்புறம் நானே பம்ப் பண்றதுக்கு பம்ப் வாங்கினேன், ஏர் பம்ப். ஸோ இப்போ இது ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இதுக்கு மேல என்ன இருக்க போகுது புதுசா, நீ என்ன வாங்கியிருக்க போறான்னு நீங்களே ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்க. பாக்குற இந்த ஒரு 15-20 பேர் பார்த்துன்னு இருப்பீங்க, பாப்பீங்க. அதை அவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லிக்கிறேன். எஸ்பெஷலி இது வந்து அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஃப்டிக்கு அவசியம். பட் நீ ஓட்டுற கிளிப்புக்கு அது தேவையான்னு கேட்டா தெரியல. எனக்கு என்னமோ வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். ஸோ அதுதான் என்னன்றதை அன்பாக்சிங் பண்ணிடுறேன். அந்த டப்பாவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட கெஸ் பண்ணிருப்பீங்க என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கெஸ் பண்ணாதவங்களுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கெஸ் பண்ணவங்களும் அது என்ன மாதிரி, என்ன அது, என்ன கலரு, என்ன மாடல் அப்படிங்கறத வந்து அதுக்காகவாச்சும் பாருங்க. இது வந்து அமேசான்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இதோட ரேட் வந்து 699 இருந்துச்சு. சரி, ஓகே போட்டுடலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா 800 போயிடுச்சு. ஐயோ, 800 போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி 659க்கு வந்துருச்சு, 699ல இருந்து. அப்படியே ஜாலி ஆயிடுச்சு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 659 இதோட ரேட்டு. அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் ஃபீ அது இதெல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தா வந்துடும். 659ல இருந்து 664, 5 ரூபா மார்க்கெட் ஃபீஸ். எஸ், இதுதான் அந்த சின்ன அப்கிரேட் எனக்கு. ஸோ இது வந்து பேசிக்கா சைக்கிளிங் ஹெல்மெட்டு. ரெட்டுன்றது என்னோட பயங்கரமான ஃபேவரட்டான கலர் இது ஆக்சுவலா. ஸோ ரெட் கலர் வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு வைசரும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி மாட்டுறதுன்னு அப்புறமா உட்காந்து பார்த்து மாட்டணும். எனக்கு ஐடியாவே இல்லை, இது எதுவுமே எனக்கு ஐடியாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சைக்கிளுக்கு ஹெல்மெட்லாம் வாங்குறேன். ஸோ இதுதான் வந்து சைக்கிளுக்கு ஹெல்மெட்டு. எப்படின்னு சும்மா போட்டு பார்க்குறேன். மண்டைக்கு பத்துதா? பத்துதே. எஸ். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, ஹெல்மெட் வந்து வாங்கணும்னா ஏதோ ஒரு கடையில போய் நேர்ல பார்த்து இது நமக்கு செட் ஆகுதா, நம்ம தலைக்கு செட் ஆகுதா, இந்த சைஸ் ஓகேவா, அந்த சைஸ் ஓகேவான்னு பார்ப்பீங்க. நான் எப்படின்னா ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல போய் இது என்ன ஏதுன்னு செக் பண்ணேன். ஸோ இதுதான் கரெக்டாக தான் மாட்டுறேன்னு நினைக்கிறேன். இதுதான். எஸ். ஸோ திஸ் இஸ் மை ஹெல்மெட், சைக்கிள் ஹெல்மெட்டு. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. நான் மோஸ்டா வந்து மெயின் ரோட்ஸ்ல தான் ஓட்டுறேன், சிட்டி ரோட்ஸ் மெயின் ரோட்ல தானே ஓட்டுறேன். அதனால சரி, ஓகே, இது வாங்குவோம் அப்படின்ற ஒரு ஆசைக்காக இது வாங்கியிருக்கேன். நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ். நான் சும்மா நெட்ல தேடும்போது பார்த்தா 28,000 30,000 40,000த்துக்குலாம் வச்சிருக்காங்க. ப்ராபப்ளி அதோட குவாலிட்டி, அதோட ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம், ஏதாவது டிஃபரன்சஸ் இருக்கலாம், எனக்கு அதை பத்தி தெரியல. பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலயே வந்து ரெட் அண்ட் ஒயிட்டும் இருந்துச்சு. பட் ரெட் அண்ட் ஒயிட்னா மெயின்டெனன்ஸ், நம்ம வீட்டில் வைப்போம், அது எங்கேயாச்சும் அழுக்காகும், அதெல்லாம் நிறைய இருக்குங்கிறதுனால எனக்கு வந்து நான் இந்த கலர் சூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு ரெட் கம்பல்சரியா வேணும்னு பார்த்தேன். ஆக்சுவலா ஃபுல் ரெட் இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். பட் திஸ் இஸ் ஆல்சோ பயங்கர கிளாஸியா இருக்கு. ரெட்டு, பிளாக்கு, சில்வர் எல்லாம் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு, கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. ஆக்சுவலா வெயிட்லெஸ் தான். இது ஜென்ரலா நம்ம பைக் ஹெல்மெட் மாதிரி சைக்கிளிங் ஹெல்மெட் இருக்காது. ஸோ அப்படி பாக்குறப்போ இது வந்து பயங்கர ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தெரிஞ்சிடும் இது எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும்.
ஓ ஓகே. இது வந்து இங்க ஃப்ரண்ட்ல போடணும். இது இல்லையேப்பா. இதோ இங்க இது நான் வந்து அதோ இப்படி வச்சு எஸ் இதுதான் ஆக்சுவலான அதோட லுக் பார்த்தீங்கல்ல. ஸோ எஸ் த சைக்கிள் ஹெல்மெட் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு, எனக்கு ஜாலியா இருக்கு. பார்க்குறவங்களுக்கும் நான் சைக்கிளிங் போறேன், நான் எனக்கு போகணும்னு ஆசை, என்கிட்ட சைக்கிள் இருக்கு, ஆனா வந்து சேஃப்டிக்கு ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வாங்கிக்கோங்க. இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. ஏன்னா இதை நான் என் சொந்த காசு போட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து என்ன சொல்றது, அமேசான்ல தான் வாங்கினேன் நான். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க அமேசான்ல. நீங்க எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பட்ஜெட் வந்து பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கூட வாங்கிக்கலாம். ஓகே. ஆனா இது வந்து பட்ஜெட் குள்ள வருது, less than 1000 rupees. ஒர்த்துன்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து தான். ஓகே பாய்.